வணக்கம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அந்த வகையில் எனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்த கோவை சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு R.S. பிரபாகர் அவர்களுக்கும், என்னுடைய வகுப்பாசிரியை மற்றும் கணித ஆசிரியையான ஆசிரியை முத்துலட்சுமி அவர்களுக்கும், என்னுடைய தமிழ் ஆசிரியர் அங்கலட்சுமி அவர்களுக்கும், என்னுடைய ஆங்கில ஆசிரியை அனித்ரா மிஸ் அவர்களுக்கும், என்னுடைய சமூக அறிவியல் ஆசிரியரான திரு தனபால் சார் அவர்களுக்கும், என்னுடைய அறிவியல் ஆசிரியர்கள், அதாவது எனக்கு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மூன்றிலும் கிடைத்தவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமையான ஆசிரியர்களாக அமைந்தனர். அவர்கள் ஆசிரியை மாலா அவர்கள், ஆசிரியர் சாந்தி அவர்கள், ஆசிரியை சங்கீதா அவர்கள், மேலும் ஆசிரியை ஆர் சித்ரா அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வீட்டிலும் எனக்கு என்னுடைய வகுப்பில் நடத்தப்பட்ட சந்தேகங்களையும் என்னை தெளிவுபடுத்தி கொடுத்து என்னை அதிக மதிப்பெண் வாங்க வைத்த என்னுடைய தந்தை அவர்களுக்கும் அன்னை அவர்களுக்கும், மேலும் மாணவர்களுக்கு தேவையான ஊக்கத்தொகையும் அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கும் நமது தளபதி அவர்களுக்கும், மேலும் அவர்கள் நம் அனைவருக்கும் தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அவரது முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். வாழ்த்த வயதில்லை, எனவே வணங்கி விடைபெறுகின்றேன். நான் ஜெயதேவி விஜயலட்சுமி. நன்றி. எங்கள் உயிரினும் மேலான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களே, கட்சி தோழர்களே, பெற்றோர்களே, இந்தியாவின் வருங்கால தூண்களான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மகேஸ்வரி. நான் ஆசிரியையாக பணிபுரிகின்றேன். நல்ல மனிதன் ரசிகனாய் பிறப்பெடுப்பதும், நல்ல ரசிகன் கலைஞனாய் உருவெடுப்பதும், நல்ல கலைஞன் தலைவனாய் அவதரிப்பதும், நல்ல தலைவன் ஒரு அண்ணனாக வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம். ஆம், நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணா தளபதி விஜய் அவர்களால் மட்டுமே சாத்தியம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா மக்களும் பிறப்பால் சமமே. ஜாதி, மதம், இனம், மொழி, அந்தஸ்து என அனைத்தையும் கடந்து மனிதம் என்பது ஒன்றுதான். அதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது அண்ணா தலைவர் தளபதி விஜய் அவர்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை, கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் என்பதை உணர்ந்த நம் அண்ணன் இன்று மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழக கல்வி விருது வழங்கும் விழா மூலம் சான்றிதழ், பொன்னாடை அனைத்தையும் மாணவர்களுக்கு அளித்து இந்தியாவின் எதிர்கால தூண்களான மாணவர்கள் மனதிலும் பெற்றோர்கள் மனதிலும் மட்டுமல்லாமல் இன்சொலால் ஈதளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனித்தி உலகு, வாக்கில் இனிமையும் பிறர்க்கு வழங்கி காத்திடும் தன்மையும் கொண்டவர்க்கு இவ்வையகமே வசப்படும். ஆம், இவ்வையகமே வசப்படும் என்பது போல இவ்வுலக மக்கள் அனைவரின் மனதிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் நமது தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்கள். உதவி வரைந்தற்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஒருவர் செய்த உதவியின் மதிப்பு அந்த உதவியின் அளவை பொறுத்ததன்று, அந்த உதவிய நபரின் பெருந்தன்மையை பொறுத்ததாகும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளர்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க இனிமையான சொல், பெருந்தன்மையோடு மற்றவர்க்கு உதவி காத்திடும் தன்மை
நீதி நெறியோடு ஆட்சி அமைக்க இருக்கும் பண்பு இவை அனைத்தும் கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு இங்குள்ள அனைவரின் சார்பிலும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு சிறிய பாடலுடன் முடிக்கின்றேன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்கன்னு கேளுங்கண்ணா, நான் வளரலண்ணா, இட்ஸ் மை ஃபீலிங்குண்ணா, கட்சியில சேரணுன்னு வீட்டில் சொன்னேங்கண்ணா, விடலைங்கண்ணா, விடவே இல்லைங்கண்ணா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னேங்கண்ணா, ஓகேன்னு சொன்னாங்கண்ணா, மகளிர் அணி மாணவர் அணி கட்சின்னு வந்தாங்கண்ணா, எல்லாரும் சொன்னாங்க ஓகேன்னு சொன்னாங்கண்ணா, ஊதுறனா எல்லா கட்சியையும் ஊதுறனா ஊதுறனா எல்லா கட்சியையும் ஊதுறனா, உங்களனா முதலமைச்சர் ஆக்குறனா, உங்களனா முதலமைச்சர் ஆக்குறனா, தமிழக வெற்றி கழக தலைவர் உங்களனா தளபதி விஜய் அண்ணா உங்களை முதலமைச்சரா ஆக்குறோங்கண்ணா. தேங்க்ஸுங்கண்ணா, இந்த சான்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா.